தான் நிறுவனம் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. நான் ரைட் ஃப்ரம் ஃபஸ்ட் டேலேருந்து எனக்கு இருக்கேன். நிறையா புது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு தெரியாது. இன்றைக்கி ஒரு டிரான்ஸ் இண்டியாங்கிறது ஒரு பெரிய பிராண்டு. யாராவது ஒரு பெரிய ஆள் அப்படின்னா டக்குன்னு கூகுள் பண்ணி பார்க்குறோம், இவங்க யார் என்னென்னு பார்க்குறோம். அந்த மாதிரி கூகுளில் டிரான்ஸ் இண்டியான்னு போட்டால் டிரான்ஸ் இண்டியா சம்மந்தமாக ஒரு 5000 வீடியோ எடுக்கலாம். அவ்வளோ இருக்குது, அவ்வளோ பெருசாகிட்டோம். அதனால் இன்றைக்கி இது பெரிய விஷயமா இருக்கலாம், சூப்பராக இருக்கலாம் பார்க்குறதுக்கு. நான் டிரான்ஸ் இண்டியான்னு ஒரே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் மட்டும்தான் கையில் இருந்துச்சு. அது ஒரிஜினல் காப்பி கையில் கிடையாது, ஒரு ஜெராக்ஸ் பேப்பர் தான் இருக்கும். அதை வச்சுட்டு போய் பேசணும், புது கெஸ்ட்டு பேசணும். சம்பாரிச்சவன் எவனும் கிடையாது, கார் வாங்கணுவன் வீடு கட்டணும் எவனும் கிடையாது. ரொம்ப முக்கியமான விஷயம், புதுசாக ஆரம்பிச்சிருக்க கம்பெனி. அப்போ நிறையா கம்பெனிகள் தமிழ்நாட்டில் இருந்துச்சு, ஏகப்பட்ட போட்டி கம்பெனிகள் இருந்துச்சு. நம்ம ஒரு குட்டி பாப்பா அன்னைக்கு அந்த வெறும் ஒயிட் ஷீட்டை வச்சுட்டு நாங்கள் டிரான்ஸ் இண்டியா கம்பெனி பெருசாக ஜெயிச்சிருவோம், வளர்ந்துருவோம், சம்பாதிக்க முடியும்னு சொன்னப்போ எத்தனை கிண்டல் கேலி வந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியும், எத்தனை பேர் அவமானப்படுத்துகிறாங்களுக்கு தெரியும். வெறும் ஒரு ஒத்த பேப்பரு, வெறும் கனவு, மனசில் விதைச்ச கனவு, அவ்வளோதான். ஃப்யூச்சரில் பெருசாகணும், இந்த இண்டஸ்ட்ரி உலகத்தை ரூல் பண்ணும்போது இந்தியாவை ரூல் பண்ணுற இடத்துல நம்ம இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம். அந்த எண்ணம் இப்போ சரியான கூட தெரியாது, நம்மளால் பண்ண முடியுமான்னு கூட தெரியாது. ஆனால் அந்த எண்ணம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. வெறித்தனமாக வேலை பார்த்தோம். எந்த அளவுக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரலும் வெறித்தனமாக வேலை பார்க்குறோமோ, நம்ம வேலை பார்க்குறத விட அதிகமான அவமானங்களை சந்திக்க நேர்ந்துச்சு. ஏன்னா மக்கள் ஏற்றுக்கணும்னா எவிடன்ஸ் வேணும். அது கார் அச்சவராக இருக்கலாம், டூர் அச்சவராக இருக்கலாம், சம்பாரிச்சவனாக இருக்கலாம், எல்லாமே எவிடன்ஸ் வேணும். இங்கே எவிடன்ஸ் இல்லைன்னா அவ்வளோதான், நம்மளை காலி பண்ணிவிடுவானுங்க. அப்போ எந்த எவிடன்ஸும் நம்மகிட்ட கிடையாது, சாதிக்க முடியுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. திரும்ப 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 வெறித்தனமாக உழைச்சோம். ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் ஆகிற டைமில் என்னை ஆரம்பித்தப்போ சொல்லிட்டானுங்க, ஃபஸ்ட் டைம் குத்து வேலைக்கு ஏற்றிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். நல்லா ஞாபகம் இருக்குது. அது பேர் சிஸ்டி மகள்னு ஒரு மீட்டிங் ஹாலு. அந்த மீட்டிங் ஹால் குத்து வேலைக்கு ஏற்றிட்டு கம்பெனி ஆரம்பிச்சுட்டு நடந்து ஆஃபீஸ் போயிட்டுருக்கோம். காது படம் பேசினாங்க. பக்கத்தில் ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இருந்துச்சு. அங்கே அதிகபட்சம் இவனுங்க 3 மாதம் இருந்தால் பெரிய விஷயம்னு பேசினானுங்க. 3 மாதம் பல்ல கடிச்சிட்டு கிடந்தோம். இப்போ 6 மாதம் சொன்னானுங்க. மறுபடியும் பல்ல கடிச்சு கடினமாக உழைச்சோம். ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணோம். 12 மாதம் வச்சு, ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், 14 கார் அச்சீவர்ஸ் ஸ்டேஜ் ஏற்றணும். 12 மாதத்தில் 14 கார் அச்சீவர். இந்த 3 மாதம் பேசணும், ஆளை காணோம். இப்போ இன்னொரு கூட்டம் புதுசாக வந்துச்சு. இவனுங்களாம் 2 வருஷம் இருப்பானுங்க, இவனுங்களாம் நல்ல கார் வாங்கிட்டு விட்டு போயிடுவான்னு பேசினானுங்க. அதை அப்படியே பயங்கர விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் அடுத்த லெவலில் இருக்க கேட்டகரி. இன்னும் நம்மளுடைய வேகம் ஜாஸ்தியாச்சு. ஒரு ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் ஆகும்போது மேபி இது நடக்காமல் இருந்துச்சுன்னா ரிலாக்ஸ் ஆகிருப்போம். இந்த மாதிரியான பேச்சுகள் என்னாச்சுன்னா நம்மளுடைய வேகத்தை இந்த ட்ரிகர் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தூண்டி விடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளை சுரண்டி விடுறதுக்கு எவனாவது வேணும் லைஃப்பில். அந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறதுக்கு 4 பேர் இருந்தான். சான்ஸே கிடையாது. 2 வருஷம் அதிகபட்சம் இவனுக்கு ஆசைப்படுறதுலாம் சம்பாதிச்சு போயிடுவானானுங்க. இன்னைக்கு 2 வருஷம் இல்லைங்க, 17 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். 17 வருஷம் சக்ஸஸ்ஃபுல் நடத்தி முடிச்சிருக்கோம். நான் சொல்லலை 2021, 2022, 2023 தொடர்ந்து 3 வருஷம் தமிழ்நாட்டுடைய நம்பர் 1 நிறுவனங்கிற அவார்டு வாங்கியாச்சு. கூடிய விரைவில் நான் ஒவ்வொரு ட்ரைனிங்ல சொல்லிட்டு இருக்கேன், 2024 அல்லது 2025க்குள்ள இந்தியாவுடைய நம்பர் 1 நிறுவனங்கிற அவார்டு வாங்கத்தான் போறோம். அந்த நாள் வரத்தான் போகுது. இன்னைக்கு ஒரு எம்என்சி கம்பெனி இந்த மாதிரி விஷயத்தை பண்ண முடியுமா எனக்கு தெரியல. ஒரு ப்ரோக்ராம் பண்றதுக்கு 2 மாசம் ஷெட்யூல் போடுறானுங்க. 2 மாசம் ஷெட்யூல் போட்டு அதுக்கு ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி, அதுக்கு ஒரு ஃபண்ட் ஆர்கனைஸ் பண்ணி, அதை பண்ணு இது பண்ணு, எத்தனை விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனால் சர்வசாதாரணமாக நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம நான் சரியான இடத்துல இருக்கேனா, நான் வளர்ந்துகிட்டு இருக்கேனா அப்படின்னு ஏதாவது கேள்வி என்னைக்காவது உங்களுக்குள்ள தோணுச்சுன்னா, இந்த வியாபாரத்தில் ஜெயிக்க முடியுமா, டிரான்ஸ் இண்டியாவில் ஜெயிக்க முடியுமாங்கிற கேள்வி என்னைக்காவது உங்களுக்குள்ள தோணுச்சுன்னா, நான் திரும்ப நம்புற ஒரே விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். இன்னைக்கு எந்த ஹீரோ ட்ரெண்ட்ல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். யாருடைய படம் நல்லா ஓடுதோ அவங்க ட்ரெண்ட்ல இருக்காங்க, யாருடைய படம் சரியா ஓடல அவங்க ட்ரெண்ட்ல இல்ல, ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடுவாங்க, சொசைட்டில இருந்து தூக்கி வீசிடுவானுங்க. அந்த மாதிரி கம்பெனி ஆரம்பிச்சு 2008 பிப்ரவரி 10 கம்பெனி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னி வரலும் நடத்துற ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் இந்த மாதிரி நெருதலி கூட தான் பார்த்துட்டு இருக்கோம், தவிர்த்து ஒரு கூட்டம் கூட ஈயாடிட்டு இல்லை. அது போதுங்க. நம்ம களத்தில் இருக்கமா இல்லையா, ட்ரெண்ட்ல இருக்கமா இல்லையா, வளர்ந்துகிட்டு இருக்கமா இல்லையாங்கிறதுக்கு இந்த கூட்டம் சாட்சி.
ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணாலும் இடம் பத்த மாட்டுது, பெரிய ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணாலும் இடம் பத்த மாட்டுது, ஈவன் 10,000 பேர் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணாலும் இடம் பத்த மாட்டுது. தெரியல. 2025 நம்ம ஒரு பிளான் வச்சிருக்கோம், ஒரு விஷயம் வச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் 1,00,000 பேர் வச்சு ஒரு செமினார், மெகா செமினார் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா இருக்கு. அதுலேயும் இடம் பத்துமான்னு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் எம்டி இதுக்கு பிளான் பண்ணும்போது சொன்னாங்க, சார் இந்த டைம் செமினாரில் ஒரு பிரச்சனை இருக்காதுங்க. ஏன் சார்? அதான் நம்ம எலிஜிபிலிட்டி போட்டோம்ல, 3000 ரூபாய்க்கு மேலே சம்பாரிச்சாதாங்க வரணும், 3000 ரூபாய்க்கு சம்பாரிச்சு ஒருத்தர் கூட அலோவ் பண்ணக்கூடாதுங்க, இப்போ பார்க்கலாங்க எப்படி நிறுத்தொலி ஆகுதுன்னு அப்படின்னாரு. சார் நான் காட்டுறது வெறும் ட்ரெய்லர். நீங்கள் 3000 இல்லை 30,000 இல்லை 3 லட்சம் போடுங்க, இந்த கூட்டத்தை ஏற்றி காமிக்கிறோம். இது சும்மா ஒரு மைக் அடிச்சிருச்சு கூட்டம் இருக்குதா சொல்லலை. இந்த 17 இயர்ஸில் 1000 ரூபா சம்பாரிச்சோன்னு காட்ட மாட்டோமா, 10,000 ரூபா சம்பாரிச்சோன்னு காட்ட மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருந்தோம். 2018 ஒரு செமினார் சென்னையில் காமராஜர் நடந்துச்சு. கோயம்புத்தூர்லேருந்து எல்லாம் வந்திருந்தோம். 2016 தான் முதல் முறையாக 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு டைமண்ட் அப்படிங்கிற 100 பேர்ஸ்ல இருந்து 175 பேர்ஸாக மாற்றுச்சு. இந்த பொசிஷன்லாம் மாற்றினப்போ மீட்டிங் ஹாலுக்குள்ளே அங்கே பிளான் போயிட்டுருக்கு. 100 பேர்ஸ் இனிமேல் கிடையாது, பழைய பொசிஷன்லாம் கிடையாது, புது பொசிஷன் சொல்லிட்டு அங்கே பிளான் போய்கிட்டு இருக்கும்போது மீட்டிங் ஹாலில் சொல்கிறாங்க, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது சார், யாராலையும் பண்ண முடியாதுன்னு. மீட்டிங் ஹாலில் ஆர்கியூமெண்ட். அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள, பிளான் ப்ரெசன்டேஷன் முடிக்கிறதுக்குள்ள ஆர்கியூமெண்ட். சத்தியமாக சொல்கிறேன், எவ்வளோ பேர் நம்புறீங்க எனக்கு தெரியல. அங்கிருந்த கூட்டத்தில் மனசுலேருந்து ஓப்பனாக சொன்னவன், சொல்லாதவன் 90%, வெறுமனே 10% யாருன்னு பார்த்தீங்கன்னா, நடக்காது தெரியல, கப்படி பின்னாடி போயிடுவோம் அப்படின்னு நினச்சுவேன். 2018 செமினாருக்கு கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரும் காமராஜர் அரங்கத்துக்கு. ஸ்டேஜ் ஏறி பேசுனதுல ரூபிங்கிற ஒரே ஒரு ஒத்த பொசிஷன், வேற பொசிஷனே கிடையாது. எல்லாம் அன்னைக்கு செமினாரில் பேசுகிறாங்க. சொன்னோம்ல இதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு, நடக்காதுன்னு சொன்னோம்ல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்தில் கோயம்புத்தூர் ஒரு செமினார் பண்ணோம். ரைட் ஃப்ரம் பேர்ல இருந்து டைமண்ட் வரலும் இல்லாத பொசிஷன் ஒன்று கூட இல்லை 3 மாதத்தில். இன்னைக்கு இங்க அஜெண்டா போடும்போது அப்படியே பார்க்கும்போது எந்த பொசிஷனை மிஸ் பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா எல்லா பொசிஷன்லையும் ஆள் இருக்கு. பேர்ல், சஃபயர், கோல்டு, ரூபி, எமரால்டு, கோல்டு டைமண்ட், ரெட் டைமண்ட், ப்ளூ டைமண்ட், பர்பிள் டைமண்ட், ஒயிட் டைமண்ட், கிரவுன் டைமண்ட், பிளாக் டைமண்ட். 2 பொசிஷன் தான் விட்டு வச்சிருக்கோம். ராயல் பிளாக் டைமண்ட், டிரான்ஸ் அம்பாசிடரும். கூடிய விரைவில் மேபி 2025 கடைசிக்குள்ள, அதுக்கு முன்னாடி ராயல் பிளாக் டைமண்டும் டிரான்ஸ் அம்பாசிடரும் கொண்டு வந்துருவோம். அதுவும் நடந்துடும். இது எதுக்காக சொல்றேன்னா, இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. வெறும் போஸ்டிங் மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது. 17 போஸ்டிங் மட்டும் தான் தெரியுது. அந்த போஸ்டிங்கான வருமானம் இருக்குல்ல, 10,000 ரூபாய், 25,000 ரூபாய், 50,000 ரூபாய், 1 லட்சம், 2 லட்சம், 2.5 லட்சம். இப்போ செல்வகுமார் ஸ்டேஜ் ஏறினாங்க. கடந்த 3 மாசத்துல, லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல, கடந்த 3 மாசத்துல அவருடைய வருமானம் மட்டும் 30 லட்சம் ரூபாய். இதுக்கு மேல வேற எவங்க பேசுவான்? எந்த தொழில்ல 3 மாசத்துல ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன் 30 லட்சம் ரூபாய் பணம் பண்ண முடியும்? நான் நேர்மையான இல்லையா சொல்றேன். இந்த 30 லட்சம் ரூபாய் பணம் சம்பாதிச்சதுக்கு செல்வகுமார் வருமான வரி கட்டியிருக்கார். ரொம்ப முக்கியமான விஷயம். பிளாக் மணி பண்ணல, அரசாங்கத்துக்கு தெரியாம திருட்டுத்தனமா பண்ணல, கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு 30 லட்சம் ரூபாய் பணம் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு ஒரு செல்வகுமாரை பார்த்திருக்கோம். கூடிய விரைவில் எனக்கு தெரிஞ்சு இந்த அடுத்த 9 வாரத்துல இந்த மாதிரி நிறைய செல்வகுமாரை பார்க்க போறோம். ஏன்னா அதுக்கான 10 வச்சுட்டாரு. டெஃபினட்டா 10 இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம லீடர்ஸ்க்கெல்லாம் ஒரு விஷயம் இருக்குங்க, சாதாரணமா நம்மளுங்க இறங்க மாட்டானுங்க. எவனா சுரண்டி ஒண்ணும், தீய வச்சு ஒண்ணும், அப்பதான் ஓடுவானுங்க. இன்னைக்கு நடந்திருக்காது, டெஃபினட்டா நடந்திருக்கு. இங்க என்னதான் சிரிச்சுக்கிட்டு முன்னாடி ரோலும் பின்னாடி ரோலையும் உட்கார்ந்துருந்தா கூட அந்த சிரிப்புக்குள்ள எவ்வளவு வலி இருக்குன்னு எனக்கு தெரியுது. இந்த வலி டெஃபினட்டா அடுத்த 9 வாரம் ரிசல்ட்டா மாறும். அந்த ரிசல்ட் அவங்கள இந்த ஸ்டேஜ் கொண்டு வந்து நிறுத்துங்கிறத ஆணித்தரமா நான் நம்புறேன். ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது பயங்கரமான கூட்டம் இருக்கு, இவன் நின்று பார்த்துட்டு எழுந்திரிச்சு போயிடுவாங்கன்னு சத்தியமா சொல்றேன். ஒரு கமிட்மெண்ட் அங்க பார்த்து அந்த கூட்டத்தில் என்ன தெரியுமா, ஒருவேளை எழுந்திரிச்சு போய் சாப்பிட போனா சீட்டு போயிருமோங்கிற பயத்துல சாப்பிட போகாம பட்னியோட உட்கார்ந்து பார்க்குற இந்த கூட்டத்தை பார்க்கும்போது சத்தியமா சொல்றேங்க, நம்மளை அடிச்சுக்க வேற ஒருத்தர் வரவே முடியாது. செமினாருங்க இங்க ஆல்ரெடி என்ன நடக்க போகுதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஜெயிச்சவங்களுக்கு மாலை போட போறோம், அவ்வளவுதான். ஆனா அந்த ப்ரோக்ராம் அதை பார்க்கறதுக்கு செலவு பண்ணி வந்திருக்கோம் அப்படின்னு வெளியே சென்னை சுத்தி பார்க்கறதுக்கெல்லாம் போகாம நார்மலா யங்ஸ்டர்ஸ் கூட்டம் அதெல்லாம் நடக்கும். ஒரு பயம் போல
ஒரு பயம் போல. ஈவன் நான் ப்ரோக்ராம் 9:30க்கு ஆரம்பிச்சது, 9:30லேருந்து இப்போ வரலும் யாரும் சீட்டை உள்ள எழுந்திருக்கல. சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, லைஃப்பில் நான் ஜெயிச்சா போதுங்கிற அந்த பசி இருக்குல்ல, ஜெயிக்கணுங்கிற பசி இருக்குல்ல, இந்த பசி இருக்கிற வரலும் உங்களை எவனாலையும் தோக்கடிக்க முடியாது, எவனாலையும் தோக்கடிக்க முடியாது. ஜெயிக்கிறதுக்கு, கார் வாங்குறதுக்கு, பென்ஸ் வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, அது வேணும் இது வேணும் நிறைய பேசுவாங்க நம்ம ஊரில். சில பேர் ஜாதியை சொல்லுவா, சில பேர் மதத்தை சொல்லுவா, சில பேர் அப்பா அம்மாவை சொல்லுவா, சில பேர் பணத்தை சொல்லுவா. இந்த மாதிரி ஏதோன்னு சொல்லிட்டே இருப்பான். ஜெயிக்கிறதுக்கு ஒரு மயிரும் தேவையில்லை, ஜெயிக்கிறதுக்கு முடியுங்கிற நம்பிக்கை போதும், டிரான்ஸ்ஜெண்டர் பிளாட்ஃபார்ம் போதும், வேற எதுவும் தேவையில்லை. அதை நீ நம்பணும், அவ்வளவுதான். இங்க ஜெயிச்ச எவனும் கொம்படெல்லாம் கிடையாது, இங்க மாலை வாங்குறதுக்கு எவனும் கொம்படெல்லாம் கிடையாது. நம்மளை மாதிரி சாதாரண ஆளுங்க தான். ஒரு நாள் பசியோட இதே மாதிரி வந்து கூட்டத்தில் ஏதோ ஒரு மூலையில சீட் கிடைக்காம நின்றுகிட்டு கால்வழியோட பார்த்தவன் தான் மனசுல வெறி வந்து இறங்கி வேலை பார்த்ததனுடைய விளைவு தான் இன்னைக்கு டைமண்ட் ஆகும், கோல்டு டைமண்ட் ஆகும், எமரால்ட் ஆகும், காரச்சூராவும், ஒரு வீடை கட்டணும்னாவும் சொல்லிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களாலையும் முடியும், நம்புங்க. கூட நாங்க இருக்கோம், நிறுவனம் இருக்கு, உயர கொடுத்து உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். கண்டிப்பாக மிகப்பெரிய லெவல்ல டிரான்ஸ்ஜெண்டர் நிறுவனத்தையும் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் நம்மளுடைய டீமையும் உயர்த்துவோங்கிற நம்பிக்கையோட விடைபெறேன். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.